அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பீஃப் கொத்துக்கறி வாங்கினா இந்த மாதிரி வாட்டி செஞ்சு பாருங்கள். வீட்டில் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். நெக்ஸ்ட் டைம் இதே மாதிரி செஞ்சு கேட்பாங்க. சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 1/2 கிலோ அளவுக்கு பீஃப் கொத்துக்கறி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி எதுவுமே இல்லாமல் ட்ரைன் பண்ணிவிட்டு இப்போ மிக்ஸி பவுலில் சேர்த்துக்கலாம். இது கூட நல்லா சின்ன சாப் பண்ண ஒரு வெங்காயம் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக கொத்தமல்லி புதினா சின்ன சாப் பண்ணி சேர்த்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், தேவையான உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/4 டீஸ்பூன் போல் சோடா மாவு சேர்த்துக்கோங்க. சேர்க்கும் போது பீஃப் நல்லா சாஃப்டாக குக் ஆகி கிடைக்கும். பைண்டிங் ஏஜென்ட்காக ஒரு 2 to 3 டீஸ்பூன்ஸ் போல் உடச்சக்கடலை பவுடர் சேர்த்துக்கேன். எல்லாமே நல்லா ஒன்று சேர மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாமே ஒரே ஷேப்பில் பால் பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நல்லா ஹீட்டான ஆயிலில் மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு ஒரு பால்ஸாக உள்ளே சேர்த்து நான் 2 பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. குஃப்தா பால்ஸ் ஆயிலில் சேர்த்த உடனே கரண்டி போட்டக்கூடாது. ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா குக் ஆகி விட்டதுக்கு அப்புறமா நம்ம திருப்பி விடணும். அப்போ தான் பால்ஸ் எதுவுமே கிராக் இல்லாமல் அழகாக ஷேப்பாக கிடைக்கும். இப்போ குஃப்தா பால்ஸ் எல்லாமே நல்லா கோல்டன் ப்ரௌன் வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. நார்மலாக ஃப்ரை பண்ணி எடுத்த உடனே அவ்வளோ டேஸ்ட்டாக ஃப்ளேவர்ஃபுல்லாக இருந்துச்சு. இப்போ கிரேவி செய்யறதுக்காக நம்ம ஃப்ரை பண்ண ஆயில் கொஞ்சமாக சேர்த்து 1/2 டீஸ்பூன் போல் சோம்பு, ஒரு துண்டு பட்டை, ஒரே ஒரு சின்ன சாப் பண்ண வெங்காயம் சேர்த்துருக்கேன். பீஃப் கொத்துக்கறி கூட கொஞ்சமாக கொழுப்பு இருந்துச்சு, அதை சேர்க்கக்கூடாது. அதனால இது கூட சேர்த்துட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு ராஸ்கல் போனதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு 2 தக்காளி மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். அது இது கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா குக் ஆகி வந்ததுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/2 டீஸ்பூன் மட்டன் மசாலா சேர்த்துருக்கேன். எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு கப் அளவுக்கு நல்லா திக்கான தயிர் நான் சேர்த்துருக்கேன். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு சேர்த்துட்டு எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு சிம்லேயே வச்சு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம குஃப்தா பால்ஸ் எல்லாமே 1 by 1 சேர்த்துக்கலாம். 5 to 10 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணிக்கலாம். நல்லா திக்காய் வந்ததுக்கப்புறமா கையிலே கொத்தமல்லி தூவி ஸ்டாக் ஆஃப் பண்ணி நல்லா ஜூஸியான பீஃப் குஃப்தா கிரேவி ரெடி. நான் சப்பாத்தி கீ ரைஸ்க்குலாம் சூப்பராகவே இருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்து அவுட்புட் எம்ஸில் மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க. குஃப்தா பால் சாப்பிடும்போது சாஃப்ட் அண்ட் ஜூஸியாகவே இருந்துச்சு. இந்த மாதிரி டேஸ்ட்டே ஹெல்த்தியாக ரெசிபிஸ் பண்ண சேனல் மறக்காம லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.